எல்லோருக்கும் வணக்கம். இந்த தடவை நான் சூஸ் பண்ண ப்ரேயர்ஸ் 2 காரணங்களுக்காக எடுத்திருந்தேன். ஒன்று, இப்போ தான் 1 ஜனவரி நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 ஜனவரியுடைய அன்னையோட ப்ரேயர்னு பார்க்கும்பொழுது, இந்த 1914 பார்க்கும்போது 1, 2, 3 3 நாட்களுமே அந்த ப்ரேயர் இருக்கு. இன்னைக்கு 3 ஜனவரி. ஸோ ஒன்றுக்கு ஒன்று அது வந்து ரொம்ப தொடர்புடைய அந்த மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கிற அந்த ப்ரேயர்ஸ் மாதிரி இருக்கிறது. நான் அடுத்தடுத்த நாட்கள் அன்னை எழுதியிருக்காங்க இதை. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு ப்ரேயரை இங்கிலீஷில் நான் படிப்பேன். 1 ஜனவரி முன்னாடி படித்து விட்டு அதோட தமிழ் ஆக்கத்தை படிப்பார்கள். அதுக்கப்புறம் 2, 3, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ நான் ஆரம்பிக்கிறது January 1st, 1914. To thee, supreme dispenser of all boons, to thee who givest life its justification by making it pure, beautiful, and good. To thee, master of our destinies and goal of all our aspirations, was consecrated the first minute of this new year. May it be completely glorified by this consecration. May those who hope for thee seek thee in the right path. May those who seek thee find thee. And those who suffer, not knowing where the remedy lies, feel thy life gradually piercing the hard crust of their obscure consciousness. I bow down in deep devotion and in boundless gratitude before thy beneficent splendor. In the name of the earth, I give thee thanks for manifesting thyself. In its name, I implore thee to manifest thyself ever more fully in an uninterrupted growth of light and love. Be the sovereign master of our thoughts, our feelings, our actions. Thou art our reality, the only reality. Without thee, all is falsehood and illusion. All is dismal obscurity. In thee are life and light and joy. In thee is supreme peace. பக்கம் 30. ஜனவரி 1, 1914. எல்லா நலன்களையும் வாரி வழங்கும் கொடை வள்ளல் நீ. வாழ்க்கையை வாழ தகுதி உள்ளதாக்குபவன் நீ. வாழ்க்கையை தூயதாக்கி அழகுற செய்து நலம் பெற செய்பவன் நீ. எங்கள் வாழ்க்கைக்கு ஆசானும் எங்கள் மெய் வேட்டைக்கு இலக்கு நீ. உனக்கே இப்புத்தாண்டின் முதல் நிமிடம் நிவேதிக்கப்படுகிறது. இதனால் இவ்வாண்டு முழுவதும் மாண்பு உள்ளதாகட்டும். நின்னை நாடுவோர் நின்னை சரியான வழியில் நாடட்டும். நின்னை தேடுவோர் நின்னை காணட்டும். பரிகாரம் எங்குள்ளதென்று அறியாது வருந்துவோர் தங்கள் சேதனத்தை கவ்வியிருக்கும் கன இருள் திரளை நீ கொஞ்சம் கொஞ்சமாய் போக்கித் தருவதை உணரட்டும். ஆழ்ந்த பக்தியோடும் அளவிலா நன்றியோடும் நலன்மிகு நின் பிரபாவத்தின் முன்னின்று அதை வணங்குகிறோம். நீ இங்கு வெளிப்பட்டுள்ளதற்கு இப்புவியின் சார்பில் நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ மேலும் மேலும் இங்கு வெளிப்பட ஒளியும் அன்பும் இம்மாநிலத்தில் இடைவிடாது பெருகுக நின்னிடம் இறைஞ்சுகிறேன். எங்கள் மனம், எங்கள் செயல், எங்கள் உள்ளம் இவை அனைத்திற்கும் நீ ஆண்டை அன்றோ? உயிர், ஒளி, இன்பம் நீ, பரமசாந்தி நீ. நன்றி சார். தேங்க்யூ. அடுத்த பிரேயர் 2 January 1914. This marvelous silence manifests thee
despite the mad human agitation, the immutable and constant silence, so living in all things that one has but to listen to hear it. In contrast with all that is futile noise, vain agitation, useless dispersion of energies, let it flower in our being as a source of light and peace. May its power radiate over all in beneficent streams. Thou art the savor of all life, and the reason for all activity, the goal of our thoughts. மக்கள் எவ்வளவு அலையுண்ட போதிலும் இந்த அற்புத மௌனம் என்னை வெளிப்படுத்துகிறது. அனைத்திலும் உயிருடன் உறையும் என்றும் மாறா இடைவிடா இந்த மௌனத்திற்கு செவிசாய்க்க விரும்பினாலே போதும். நமது சாதாரண பயனற்ற இறைச்சலுக்கும் வீண் ஆழத்தலுக்கும் நம் சக்திகளை சிதறடிப்பதற்கும் மாற்றாக உள்ளது இம்மோனம். எம்மனே, ஒளியையும் அமைதியையும் கொடுக்கும் இம்மோனம் எங்களிடம் புஷ்பிக்கட்டும். எவ்வுயிர்க்கும் சுவை நீ, எச்செயலுக்கும் காரணம் நீ, எங்கள் உள்ளத்துக்கு இலக்கு நீ. தேங்க்யூ சார். அடுத்த prayer, 3rd January 1914. It is always good to look within oneself from time to time and see that one is nothing and can do nothing. But afterwards, one must turn one's eyes to thee, knowing that thou art all, and thou canst do all. Thou art the life of our life, and the light of our being. Thou art the master of our destinies. படிக்கிறேன் சார். Okay. பக்கம் 32, ஜனவரி 3, 1914. சில வேளைகளில் தான் ஒன்றுமில்லை, தன்னால் ஒன்றும் இயலாது என்பதை ஒருவன் தன்னுள் உணர்வது நன்று. ஆனால் உடனே நின்புறம் திரும்பி நீயே யாவும், அனைத்தையும் சாதிக்க வல்லோன் நீயே என்பதையும் உணர வேண்டும். எங்கள் உயிருக்கு உயிர் நீ, எங்கள் இருக்கைக்கு ஒளி நீ, எங்களுக்கு கதி நீ. நன்றி சார். இப்போதான் ஒவ்வொரு பிரேயரா நம்ம எடுத்துப்போம். ஜனவரி 1, 1914 காலகட்டம். அண்ணன் இன்னும் அரவிந்தரை சந்திக்கவே இல்லை. 1914 மார்ச் 29 தான் முதல் முறையாக ஸ்ரீ அன்னை அரவிந்தரை கண்டார். அதற்கு முன்னாடி எழுதப்பட்ட பிரேயர் ப்ராபப்ளி பிரான்ஸ்ல இருந்தபோது எழுதியிருக்காங்க. என்ன எழுதுறாங்க? டு தி சுப்ரீம் டிஸ்பென்சர் ஆஃப் ஆல் பூன்ஸ், எல்லா வரங்களையும் வழங்கும் பரம சக்தியே. டு தி ஹூ கிவ் அஸ் லைஃப் இட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன். ஏன்னா இந்த கொஸ்டின் பல பிலாசபிஸ்ல கேட்கப்பட்டிருக்கிறது, ஏன் படைத்தாய் அப்படின்னு. ஏன்னா இங்க என்ன சொல்றா, இங்க இருக்கிற உத்தேசம் திருப்பி இறைவனை அடைகிறது. இறைவனிடமிருந்தே நாம் எல்லாரும் வந்திருக்கோம், இந்த உலகம் வந்திருக்கிறது. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, எதற்காக இந்த உலகம்? அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அந்த பரமனான அந்த இறைவன் தான் கொடுக்கிறான். பை மேக்கிங் இட் பியூர், பியூட்டிஃபுல் அண்ட் குட். எதை நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறோமோ, உலக வாழ்க்கை, தனி மனித வாழ்க்கை எல்லாமே எந்த விதமான மாசும் இல்லாமல் அழகானது, நல்ல ஒரு வாழ்க்கை. டு தி மாஸ்டர் ஆஃப் அவர் டெஸ்டினிஸ் அண்ட் கோல் ஆஃப் ஆல் அவர் ஆஸ்பிரேஷன்ஸ். நம்மளுடைய ஃபேட், நம்மளுடைய வாழ்க்கை விதி, அதற்கு மாஸ்டர், அதற்கு முழுமையான எஜமானன் அந்த பரமனான அந்த இறைவன் தான். தி மாஸ்டர் ஆஃப் டெஸ்டினிஸ் அண்ட் கோல் ஆஃப் ஆல் அவர் ஆஸ்பிரேஷன்ஸ். ஆஸ்பிரேஷன்ங்கிறது நாம சொல்றது எப்பவுமே அந்த எல்லாத்தோட உயர்ந்த ஆஸ்பிரேஷன், இறைவனை நோக்கி, இறைவனை தேடி.
ஆனால் இங்கே நாம் எதையெல்லாம் அடைய விரும்புகிறோமோ அதுடைய உண்மையான இலக்கு, உண்மையான கோல் அந்த இறைவன் தான். சாவித்திரியில அந்த அடரேஷன் ஆஃப் தி டிவைன் மதர்ல 2 லைன்ஸ் வரும். டுவர்ட்ஸ் thee our knowledge climbs, our passion gropes. gropesனா கண்ணு தெரியாம தேடுறது. இந்த அன்னையிடம் சரணாகதி அடையும் போது நம்மளுக்கு அந்த நாலேஜ் வருது, இறைவனை பற்றி, வாழ்க்கையின் குறிக்கோளை பற்றி. ஆனா டிசைர்ஸும் அப்போ உடனே எல்லாம் போயிடுறது இல்லையே, இது வேணும் அது வேணும். அந்த பேஷன் கண்மூடி கண் தெரியாமல் இருட்டில் தேடும் தேடலும் அதனுடைய லட்சியமும் கடைசியில் அந்த இறைவன் தான், நம்மளுக்கு தெரியறது இல்லை. அதனால அந்த பேஷன்ஸ் பின்னாடி நம்ம ஓடும் பொழுது அந்த ஞானம் வளர வளர நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. Goal of all our aspirations was consecrated the first minute of this new year. இந்த புது வருடத்தின் முதல் விடியல், அந்த முதல் தருணம், அந்த முதல் மினிட் முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார் அன்னை, தனக்காகவும் சரி உலக மக்களுக்காகவும் சரி. இப்ப நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த பிரேயர்ல அரவிந்தரை சந்திப்பதற்கு முன்னாடியே, அரவிந்தரின் யோகத்தை பற்றி அறிவதற்கு முன்னாடியே அன்னையுடைய வெளிப்பாடு, அன்னையுடைய அந்த முழு இறைவனை இடம் இருக்கும் அந்த நோக்கமும் எக்ஸாக்டா அதே அரவிந்தரின் யோகத்தின் நோக்கம் தான். அதனால அன்னை கேட்கறது என்ன கேட்கிறாங்க, may be completely glorified by this consecration. இந்த அர்ப்பணிப்பால் இது முழுமையாக ஒளி பொருந்தியதாக தேஜோமயமாக ஆகட்டும், completely glorified. என்ன கேட்கிறாங்க, may those who hope for thee seek thee in the right path. சரியான விதத்தில் உன்னை தேட வேண்டும். மூட நம்பிக்கைகள், வெறும் வெளி ரிச்சுவல்ஸ் அது மட்டும் இருந்தால் அது சரியான பாதை இல்லை. seek thee in the right path. and யார் உன்னை தேடுகிறார்களோ, may those who seek thee find thee. அதற்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது அந்த பிரேயர் இறைவனிடம். ஏன்னா அன்னை இஸ் த மீடியாட்ரிக்ஸ், நமக்கும் அந்த பரமனான அந்த பரம்பொருளுக்கும் நடுவே ஒரு பாலம். ஷீ இஸ் த கோல்டன் பிரிட்ஜ். அந்த அதனால்தான் நம்ம அந்த நம்ம யோகத்தில் நாம் அன்னையிடம் ஏன் சரணாகிடும் என்றால், அந்த அன்னை இந்த சரணாகதியை இறைவனிடம் கொடுத்து இறைவனின் அந்த அருளை நமக்குள் வர செய்கிறாள். ஈவன் ட்ரெடிஷனல் யோகால அந்த ஆதிபராசக்தியை பற்றி கூறும்போது 5 தொழில்கள், முப்பெருந்தொழில்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிரம்மா, சிவன், விஷ்ணுன்னு 5 தொழில்கள் என்ன. ஃபர்ஸ்ட் அந்த முப்பெருந்தொழில்கள் தான். சிருஷ்டி பிரம்மா செய்யறது, ஸ்திதி பாதுகாக்கிறது ரட்சிக்கிறது விஷ்ணு, விநாசம் தக்க தருணத்தில் அதை முடிவடைய செய்கிறது சிவபெருமான். அதற்கு மேல என்ன தொழில்கள், 5 தொழில்கள். திரோதானம், அனுக்கிரகம். திரோதானம் என்பது திரையை போடுவது. இந்த சைத்தன்யம் வளர்வதற்காக படிப்படியாக அந்த ஈகோ வளர்றது அஞ்ஞானத்தில் தான் வளர்ந்திருக்கிறோம். அதுக்கு எப்படின்னா, எப்படி ஒரு விதைக்கு ஆரம்பத்திலே சூரிய ஒளியில வச்சுட்டா விதை எரிஞ்சு போடும். முன்னாடி ஒரு 6 இன்ச்சு பூமிக்கு உள்ளதான் வைக்கணும். அங்க இருட்டா இருக்கும், ஒளி வராது. அது ஒரு ஸ்டேஜில் துளிர் விட்டு கொஞ்சம் பெருசான அப்புறம் அப்போதான் அதுக்கு சூரிய ஒளி வந்தால்தான் மேலே வளர முடியும். அதுதான் இந்த சிருஷ்டியோட ரகசியம் நம்மளுக்கு. ஏன்னா இந்த ஆரம்பத்தில் ஜடமாக இருந்ததிலிருந்து படிப்படியாக கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் வளர்ந்து வளர்ந்து கடைசியாக ஒரு இண்டிபெண்ட் டிசிஷன் மேக்கிங் கான்சியஸ்னஸாக ஒரு ஹியூமன் பீயிங்காக ஆகிவிட்டது. இது நம்மளுடைய இருட்டில் அஞ்ஞானத்தில் இதுவரை வந்திருக்கும் நம்மளுடைய வளர்ச்சி. ஆனால் இனிமே அந்த இருட்டிலே நாம் இருந்தோம்னா நம்ம லைஃப் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். அடுத்த கட்டு இருட்டிலிருந்து அந்த ஒளியை
பார்த்து போக வேண்டும். வேதங்களில் இருக்கும் மந்திரம் மாதிரி அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. அந்த சாவின், மிருத்யுவின் கைப்பிடியில் இருக்கும் இந்த வாழ்க்கை, அதை ஜெயிக்க வேண்டும். மிருத்யுவையும் ஜெயித்து, அதுதான் நம்மளுடைய உண்மையான நம்மளுடைய நேச்சரை, நம்மளுடைய பிரகிருத்தியை அடைவது. இறை பிரகிருதி, தெய்வீகமான நம்மளுடைய குணங்களை நாம் திருப்பி பெற வேண்டும். தனி மனிதனாக, ஒரு இண்டிவிஜுவலைஸ்ட் டிவினிட்டியாக. ஸோ மே தோஸ் ஹூ சீக் தி ஃபைண்ட் தி. அண்ட் கடைசியாக தோஸ் ஹூ சஃபர், அஜ்ஞானத்தில், துக்கத்தில், அண்ட் எல்லா விதமான, அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு இது இருக்குமா, ஒரு வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்புகள், அது பின்னாடியே இது கிடைச்சா நம்ம சஃபரிங் எண்ட் ஆயிடும், அதை கிடைச்சா நம்மளுக்கு இந்த துக்கம் போயிடும், இந்த மாதிரி இருந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அந்த எங்கே யாரை பிடிக்க வேண்டும், யார் திருவிடையை பிடித்தால் இதெல்லாம் தானாவே சால்வ் ஆகுமோ அது புரியாம தன்னுடைய ஈகோ, தன்னுடைய மென்டல் இக்னரன்ஸை வைத்துக் கொண்டே யார் அலைகிறார்களோ, those who suffer not knowing where the remedy lies, feel thy life gradually piercing the hard crust of their obscure consciousness. அந்த அஜ்ஞானத்தால் கெட்டிப்பட்டு விட்ட ஒரு கிரஸ்ட், அதாவது ஒரு இதுல சொல்லுவா இல்லையா, இந்த இரும்பை இது பண்றதுக்கு ஒரு மவுல்டு மாதிரி பண்ணுவா, அது ரொம்ப கெட்டியா இருக்கும், அதற்குள்ளதான் அது ஃபார்ம் ஆகும். அதுதான் அஜ்ஞானத்துடைய அந்த கெட்டியான கிரஸ்ட், அதோட சென்டர்ல ஈகோ இருக்கு, அது உடைய வேண்டும். அதை எல்லாருக்கும் உடனே, அதனால தான் சொல்கிறேன் கிராஜுவலி பியர்சிங், அதை கொஞ்சம் கொஞ்சமாக, ஈவன் மற்ற மக்களுக்கு யோகம் ஆன்மீகத்தை பற்றி யோசிக்காமல் நார்மலான ஹியூமன் டிசையர்ஸ் அண்ட் இது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறவாளுக்கும் சேர்த்து அந்த அருளை கேட்கிறார் அன்னை. of their obscure consciousness. I bow down in deep devotion and in boundless gratitude before thy beneficent splendor. ஆழ்ந்த பக்தியுடன், எல்லையில்லா நன்றியுடன் உன்னை நான் வணங்குகிறேன். The name of the earth, I give thee thanks for manifesting thyself. ஏனென்றால் இறைவன் இந்த உலகத்தை தன்னுள்ளிருந்து வெளிப்படுத்தாவிட்டால் இறைவனையோட நாம் நேரடியாக அறிய முடியாது. அதுதான் நம்மளுடைய வேதங்கள் கூறும் அந்த பரம சத்தியம். மற்ற ரிலீஜன்ல காட் தனியா இருந்து உலகத்தை ஏதோ சிருஷ்டி பண்ணார், அங்கேருந்து அதை நடத்தின்னு இருக்கார். ஆனால் வேதங்கள் கூறும் அந்த சத்தியம் என்னவென்றால், எங்கேருந்து இந்த உலகத்தை கொண்டு வந்தார் என்றால், எவ்வாறு ஒரு சிலந்தி தன்னுள்ளிருந்தே அந்த சிலந்தி வலையை வெளியே கொண்டு வருகிறதோ, அது எப்போ தேவையோ அது திருப்பி தனக்குள்ளே எடுத்துட்டு விடுறது. அந்த வலையை அப்படியே சாப்பிடணும். அது திருப்பி எப்போ தேவையோ திருப்பி அந்த வலையை இன்னொரு இடத்துல போய் தனக்குள்ளே வலைக்காது வெளியிலேருந்து எங்கேருந்தும் கயரையும் நூலையும் கொண்டு வரதில்லை. அதே மாதிரி தான் இந்த உலகத்தை பறையவன் தன்னிலிருந்து கொண்டு வந்ததுனாலதான் இங்கே நாம் அவனுடைய அம்சமாக இருக்கிறோம். இல்லைன்னா வெறும் படைப்பாக தான் இருப்போம். இறைவனை அடைய நேரடியாக அறிவதோ இறைவனாக ஆகிவிடுவதோ அந்த காரணத்தினால்தான் முடியும். அதற்காக ஒரு நன்றியை கூறுகிறார். I give thee thanks for manifesting thyself. And உலகத்திற்காக கேட்கிறார். In its name I implore thee to manifest thyself even more fully. ஸோ இது இன்னொரு விஷயம். இப்போ இப்படிலாம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இந்த எல்லாமே கடவுள், எல்லாமே அந்த பரம சத்தியம்தான். ஸோ ஒரு கெட்ட மனிதன் இருக்கிறான், அவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்கிறீங்க. நீங்கள் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான், பலரை கொடுமைப்படுத்துகிறான். ஒரு நல்ல மனிதர், பக்தர், எல்லாருக்கும் உதவும் மனிதனும் இருக்கிறார். ஸோ இதில் எப்படி சொல்ல முடியும், அந்த ஆளுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். சரி, எங்கேயாவது ஏற்றுக்கலாம்,
நல்லதா இருக்கிறேன், அந்த கெட்ட மனிதனுக்குள்ளேயும் அதே இறைவன் தான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டதுக்கு அரவிந்தர் என்ன கூறினார் என்றால், somewhere more manifest, somewhere less manifest. அன்னைக்குரிய எக்ஸ்பிளனேஷன் ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் எல்லா இடத்துலையும், ஆனால் பல்புல வாட்டேஜ் வித்தியாசம் உண்டு. 1000 வாட் பல்புக்குள்ள அந்த எலக்ட்ரிசிட்டி போகும்போது எல்லா இடத்துலையும் அவ்வளோ வெளிச்சம். 100 வாட் 60 வாட் ஓகே. பட் அதே இது 1 வாட்டோ 0.5 வாட்ஸோ தான் அந்த பல்போட கெப்பாசிட்டினா, அந்த பல்பு உள்ள இருந்ததுன்னா இருக்கிறதும் இல்லாததும் சமான் தான், எல்லாமே இருளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய சைக்கிக் பீயிங்குடைய வளர்ச்சி. அதே இறைவன் இருந்தாலும் அவனுடைய தற்போதைய நிலைமை என்னவென்றால், அந்த பரம எல்லையே இல்லாத அந்த ஒளியின் அவன் வெளிப்பாடு, அவனுக்குள்ள இருக்கும் வெளிப்பாடு ரொம்ப குறைவு. அதனால்தான் அவன் கெட்டவனா இருக்கான். ஏன்னா இதை நம்ம மறக்கக்கூடாது. அன்னை கொடுத்த பிரேயர் ஒன்று இருக்கு, அதாவது அரவிந்தர் கொடுத்த ஒரு பிரேயர், ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப், யுவர் லைட், யுவர் லவ், யுவர் பவர், இன் ஆல் திங்ஸ் மே see the divine. அரவிந்தரின் யோகத்தில் ஆக்சுவலி பிரம்ம நிலைங்கிறது முதல் படி. Aurobindo's yoga begins with the Brahman consciousness. எது மற்ற யோகங்களின் முடிவு என்று சொல்லப்படுகிறதோ அந்த நிலையை தாண்டிதான் திருவுருமாற்றத்தின் ஆரம்பம். அதனால அந்த பிரம்ம சைத்தன்யத்தை அடையாமல் நம்ம திருவுருமாற்றத்திற்கு சென்று விடுவோம். இப்படியே இருக்கிறபடியே எந்த மாற்றமும் எனக்குள் கொண்டு வராமல், எந்த சீர்திருத்தமும் என்னுடைய குணங்களில் கொண்டு வராமல், என்னுடைய சைக்காலஜியில கொண்டு வராமல், அப்படியே நான் சும்மா ப்ரே பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு திருவுரு மாற்றம் கிடைத்து விடும் என்று நினைப்பது வேஸ்ட். Aurobindo's yoga begins with the Brahman consciousness. அதுக்குத்தான் இந்த எப்பவுமே நம்ம அதை நினைவுல வச்சுக்கொள்ளணும். அதுக்காக தான் யார் உன்னை தேடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் சேர்த்து அன்னை அருளை வேண்டுகிறார். அதாவது I implore thee to manifest thyself ever more fully. அதனால வளர வேண்டும் இந்த உன்னுடைய வெளிப்பாடு. யாருக்கு இன்னைக்கு 100 வாட்ல இருக்காளோ அவ 1000 வாட்டுக்கு போட்டோம். யார் இன்னைக்கு 5 வாட்ல இருக்காளோ 50 வாட்டுக்கு போட்டோம். வளரட்டம், வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கிரேஸை அன்னை இன்னும் அதிக சீக்கிரமாக கொடு என்று கேட்கிறார். In an uninterrupted growth of light and love. லைட் என்பது ஞானம். ஈவன் வேதங்கள் ஆரம்பத்தில் அவ எழுதியவர்களை அத ரைட்டர்ஸ் சொல்றது இல்லை, திருஷ்டான்னு சொல்றாங்க. பார்த்தவர்கள், என்னத்தை பார்த்தார்கள் அவர்கள்? அந்த பரம ஒளியானது அவர்களுக்கு தெரியும் பொழுது, அந்த ஞானம் அவர்களுக்குள் இறங்கும் பொழுது அதை அவர்கள் மந்திரங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். அதனால்தான் அந்த மந்திரங்களை நாம் சொல்லும் பொழுது திருப்பி we reconnect to the light. Even Gayatri Mantram and invocation to that light only. Traditional Gayatri Mantram இருக்கிறது இல்லையா? ஓம் தத் சவித்துர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி. சவித்துர்னா அந்த சூரியன் ஒளின்னு கூட பரம ஒளின்னு சொல்லலாம். அந்த சவித்துரான அந்த ஒளியை நான் வேண்டுகிறேன், வரவேற்கிறேன், கூப்பிடுகிறேன். வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரச்சோதயாத். எந்த ஒளி தேவர்களை ஒளி புரிந்தவர்களாகவும் கடவுள்களாகவும் ஆக்குகிறதோ அந்த ஒளியை நான் எனக்குள் கூப்பிடுகிறேன். வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரச்சோதயாத். பிரச்சோதயாத்னா எனக்குள் அது விடியட்டம், விடியலாகட்டம். அதுதான் அந்த முக்கியமான விஷயம். In an uninterrupted growth of light and love, be the sovereign master of our thoughts, our feelings, our actions. வேற என்ன வேணும்? இறைவன் உனக்குள் என்ன சிந்தனைகள் வரும் என்று பார்த்து கொண்டால் பயம், கவலை அதெல்லாம் வரவே வராது. தானாகவே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அகன்று விடும். ஃபீலிங்ஸ் எப்பொழுதுமே ஒரு ஜாய்ஃபுல் ஃபீலிங் தான் இருக்கும். என்ன நடந்தாலும்
சரி நம்ம சமாளிக்கலாம், நம்ம மற்றவர்களுக்கு உதவுமே தவிர நாம் வந்து அவங்களோட சேர்ந்து அழுதுண்டு லேமன் பண்ணிட்டு இருக்க போறது இல்லை. That change emotionsல when the supreme becomes the master of our feelings, our actions. எப்பவுமே கரெக்டா என்ன செய்யணுமோ அதை சக்சஸ்ஃபுல்லா செய்யணுமோ தானாக நடக்கும். Because no, your actions are directed by the supreme power. முக்கியமான அந்த பிரம்ம சத்தியம் நம்ம சொல்றோமே அதை தான் திருப்பி அன்னை கூறுகிறார். பிரான்ஸ்ல இருந்து கொண்டு அரவிந்தரை தரிசிப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய வேதங்களின் பரம சத்தியம் அன்னைக்கு அங்க இருந்தது அனுபவபூர்வமாக அன்னைக்கு அறிந்த விஷயம். Thou art our reality, the only reality, ஏகம் சத், அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ரமண மகரிஷியின் முழு டீச்சிங்குமே அதுதான். செல்ஃப்னு அந்த செல்ஃபை தவிர அந்த செல்ஃபுங்கிறது பிரம்மன். And without thee all is falsehood and illusion, all is dismal obscurity. அதுதான் அஜ்ஞானம். இறைவன் ஏதோ ஒரு கோவில்லையோ ஒரு வைகுண்டத்திலேயோ கைலாயத்திலேயோ இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு இந்த உலகம் என்பது அவன் என்று அறியாமல் இருப்பதே ஒரு பொய் தானே. நம் வாழ்க்கை, நம் குறிக்கோள்கள் எல்லாமே அந்த பொய்யில சார்ந்து இருக்கிறதுனாலதான் துக்கம். ரொம்ப நாம சில சமயம் ஃபீல் பண்றோம், வாழ்க்கைன்னா இதுதானே, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையான்னு. சரி, பணம் இருந்தா கொஞ்சம் ஹோட்டல்ல சாப்பிடலாம், ஏதாவது ஒரு ஹாலிடே, அங்கேயும் போனாலும் அதே மாதிரிதான் இருக்கு, ஒன்றும் புதுசா இல்லை. இப்போ நான் பாண்டிச்சேரியில இருக்கேன், எத்தனை பேர் பாண்டிச்சேரிக்கு வரா? பாண்டிச்சேரிக்காரனுக்கு என்ன சார் இங்க என்ன ரொம்ப ஸ்பெஷலா ஒன்றும் தெரியல. இருக்கு ஸ்பெஷல்ங்கிறது ஆசிரமம் இருக்கு, அது வேற விஷயம், அது ஆன்மீக பீடம். பட் ஜென்ரல் டூரிஸ்டுக்குன்னு பீச் இருக்கு, பக்கத்துல இங்க போனீங்கன்னா இந்த இடம் இருக்கு அந்த இடம் இருக்கு. சரி, அடுத்த வருஷம் கன்னியாகுமரி. பட் உண்மையாக நம்மளுக்கு வந்து அந்த சொல்லுவாலே ரொம்ப பெருசா ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. வித்தவுட் தி ஆல் இஸ் ஃபால்ஸ்ஹுட் அண்ட் இல்யூஷன், அதுதான் அஜ்ஞானம். வித்தவுட் திங்கிறது உலகங்கிறது இல்லவே இல்லையே, எல்லாமே இங்க இறைவன் ஒவ்வொன்றாக இருக்கிறான். ஆனால் அதை அறியாமல் இருப்பதால் அந்த இல்யூஷன், அதுதான் மாயை. ஆல் இஸ் டிஸ்மல் அப்ஸ்கியூரிட்டி. சாக்ரட்டிஸ் கூட சொல்லியிருக்கார். அதாவது ஒரு பின்னாடி ஒரு சின்ன ஒரு நெருப்பு ஒரு குகைக்குள்ள எரிஞ்சுட்டு இருக்கு. அண்ட் அந்த மக்கள் அந்த நெருப்புக்கு கூட முதுக காட்டி உக்காண்டிருக்காங்க. அவங்களுடைய நிழல் இந்த குகையோட செவுரில் ஆப்போசிட் வருது. அதுதான் நிஜம் நினைச்சுன்னு இவன் கையாட்டுறான். அந்த நிழலை பார்த்தே இருக்கான். இந்த இவன் பின்னாடி திரும்பினா அந்த ஒளியும் தெரியும், வழியும் தெரியும். அந்த குகைக்கு வெளியில போறதுக்கு அங்கேருந்து எங்கேருந்து அந்த சின்னதா ஒளி வருதோ அந்த ஒளி வழியாக அவர்கள் போனா வெளியில அப்படியே இவ்வளோ பழங்கள் மரங்கள் எல்லாம் இருக்கின்றன, சூரிய ஒளி இருக்கிறது. ஆனா இவங்க வந்து திரும்புறது இல்லை. இந்த டேர்னிங் தான் ஸ்பிரிச்சுவல் டேர்னிங். வாழ்நாள் முழுக்கும் அந்த ஒளி காரணமாக தன்னுடைய நிழல்களிலே அந்த நிழல்லையும் அவன் விழறான் இவன் விழறான். அந்த நிழலை பார்த்தே இவன் இந்த நிழல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சாக்ரட்டிஸ் கூறிய பெரிய எக்ஸாம்பிள். ஸோ வித்தவுட் தி ஆல் இஸ் ஃபால்ஸ்ஹுட் அண்ட் இல்யூஷன், ஆல் இஸ் டிஸ்மல் அப்ஸ்கியூரிட்டி. அண்ட் உன்னை அடைந்தால் இன் தி ஆர் லைஃப் அண்ட் லைட் அண்ட் ஜாய். உண்மையான வாழ்க்கை. Again, Savitriல லைன் வரும், a life from beyond, true conqueror here of death. அதுதான் உண்மையான வாழ்க்கை. இறைவனின் சைத்தன்யத்தில் இருக்கும் பொழுது இதே வாழ்க்கை இங்கே இருந்து கொண்டே நாம் மிருத்யுவை ஜெயித்து விடுகிறோம். அதுதான் ஜீவன் முக்தி. அந்த ஆளுக்கு மிருத்யு கிடையாது. இப்ப ரமணர்னா அவர் உடல் போகத்தான், ரமணருக்கு வந்து மிருத்யு கிடையாது. யோகிகளுக்கு அந்த நிலை உண்டு. அதனால இப்ப கூட ராகவேந்திரர் சுவாமிகளுக்கு மந்திராலயத்தை போனா அவர் இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியுது. சாதாரண மனிதனுக்கு புனர்ஜன்மமே கிடையாது. ஏன்னா அவனுடைய அவுட்டர் பர்சனாலிட்டி ஒரு லைஃப் டைம் தான்.
எதற்கு அங்கே அவனுக்குள் நித்தியமாக இருக்கிறதோ அவனுடைய அந்த சோல், அந்த சைக்கிக் பீங்கை அறியாமலே அவன் வந்து பறந்து வாழ்ந்து மடிந்து விடுகிறான். அப்புறம் இந்த புனர்ஜன்மம்னா உனக்கு என்ன ஆகுறது? இந்த பர்சனாலிட்டி தான் ஓவர் ஆகி, உனக்கு இந்த பர்சனாலிட்டி தவிர வேற ஒன்றும் தெரியாது. மிஸ்டர் முதலியார், மிஸ்டர் ஐயர், அவ்வளவுதான் நீ இருந்திருக்க. அந்த ஆளை திருப்பி வந்துட்டு வரப்போறது இல்லை. ஏதோ ஒண்ணு வரும், ஏதோ ஒரு புது ரூபத்துல வரும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, உனக்கு ஒன்றும் தெரியவும் போறது. அதுதான் கிருஷ்ணர் வந்து கீதையில அர்ஜுன்ட்டு சொல்லுவாரு, நானும் சரி நீயும் சரி எவ்வளவோ ஜன்மங்களை எடுத்திருக்கிறோம், எனக்கு அவையெல்லாம் தெரியும், உனக்கு தெரியாது. நம்ம முன்னாடி கூடவே இருந்திருக்கோம். நைமிச்சாரன் இதுல பத்ரிநாத்துல நரநாராயணனாக இருந்தார்கள் அர்ஜுனனும் நாராயணன். 6 மாசம் ஒருத்தர் தபஸ் செய்ய, இன்னொருத்தர் வந்து அதை காத்து கொண்டிருக்க 6 மாசமா தபஸ் செஞ்சார். நரநாராயணங்கிற அந்த கதை அது. பட் அதே இதுதான் நம்மளுக்கு இங்க. இன் பி ஆர் லைஃப் அண்ட் லைட் அண்ட் ஜாய். ஜாய் ஒரு மகிழ்ச்சி, இது வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்க, உள்ளேந்து வரதுனால. அது வெளி விஷயத்துல ஒருத்தர் இப்போ இருந்தா மகிழ்ச்சி, இப்போ இருந்தா துக்கம்னு அந்த கதை கிடையாது. And of course, in thee is supreme peace, பரமசாந்தி. அரவிந்தர் கூறுமாறு ஒரு யோகி வந்து போர்க்களத்தில் உட்காந்து அவனால் மெடிடேட் பண்ண முடியும். 2 பக்கமும் அம்புகள் இல்லை, இந்த காலத்துல வச்சா பாம்பு அடிச்சுட்டு இருக்கு, புல்லட் போயிட்டு இருக்குனாலும் அவனுக்கு அந்த சாந்தியில எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அந்த கவலை இல்லாத, எந்த விதமான கவலையும் அச்சமும் இல்லாத வாழ்க்கை. அந்த January 1st, 1914 prayer. And இதை அடைவதற்கு நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அன்னையும் அரவிந்தரும் எவ்வளவோ தடவை ஸ்ரீ அரவிந்தரும் கூறியிருக்கிறார். In peace and silence, the eternal manifests. Allow nothing to disturb you, and the eternal will manifest. Have perfect equality in the face of all, and the eternal will be there. அந்த பவர் இருக்கு. அந்த ஏன்னா அது எவ்வளவு சுலபம் இல்லையே, மனதை முழுமையாக அமைதிப்படுத்தி விடுகிறது. அதுதானே மெடிடேஷன். ட்ரை பண்றோம். இந்த அமைதி, பீஸ் அண்ட் சைலன்ஸ் முழுமையாக மனதில் வந்து விட்டால் இறைவன் உடனே அங்கே இறங்கி வந்து விடுவான். அந்த அன்னை அப்ப கூறுகிறார், திஸ் மார்வலஸ் சைலன்ஸ் மேனிஃபெஸ்ட் தி despite the mad human agitation. நிறைய பேர் அதான் சொல்லுவார், என்ன சார் காத்தாலே இந்த இது அடிச்சா இவ்வளவு விஷயம், இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கே சார் அப்படின்னு. ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு 1/2 மணி நேரம் மெடிடேஷன் எடுத்தா கூட அதுலேயும் அந்த விஷயங்கள் தான் மைண்ட்ல வருதுன்னு. விஷயங்கள் இருக்கா, அதுக்கு தான் அது பேர் த ஃப்ளோ, த சம்சாரா. அது பாட்டு ஓடிண்டே இருந்திருக்கு, ஓடிண்டே தான் இருக்க போறது. அதில் நடுவில் அந்த சைலன்ஸை புரிந்து கொண்டார் இறைவனை அறிவதற்கு மிகப்பெரிய ஒரு படி அது. டிஸ்பைட் த மேட் ஹியூமன் அஜிடேஷன், அது கூடவே இருக்க நமக்குள்ள. அதுதான் நம்ம வந்து நம்ம சைக்கிக் பீயிங்கை நம்ம டச் பண்ணும் பொழுதோ, ஹையர் கான்சியஸ்னஸ், நம்ம ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் டச் பண்ணும்போது தெரியாது, எல்லா இடத்துலும் இந்த சைலன்ஸ் இருக்கு. இப்போ வந்து கிரியேஷன், படைப்புங்கிறதை அது ஒரு சப்தத்தில் இருந்து வந்ததுன்னு சொல்ற த வேர்ட். மற்ற சில ரிலிஜன்லயும் இருக்கு, த்ரூ த வேர்ட். அந்த வேர்ட் தான் இந்த பராசக்தி, ஆத்தியசக்தியான அன்னை. அந்த வேர்ட் மாத்திரம் இல்லை, he was at once the stillness and the word. சாவித்ரி ஒரு பக்கம் சிருஷ்டி நடந்துட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் எந்த அசைவும் இல்லை. அது ரிக்வேதமும் சொல்றது. சக ஏஜதி சகன ஏஜதி. மாறுதல்கள், ஓட்டம் நடந்துட்டே இருக்கு, ஆனா ஓட்டமே இல்லை, மாறுதல் இல்லை. அதுதான் ஷரபிரம்மன், அக்ஷர பிரம்மன் உபனிஷத்துல சொல்லியிருக்கு. ஷரம்னா மாறும், அசையும். அக்ஷரம்னா அசைவே கிடையாது, மாற்றலே கிடையாது. இரண்டாகவும் இருப்பதுதான் அந்த பரமசத்தியம் ஒரே சமயத்தில்.
அதுதான் சொல்றார். இந்த இது எப்பவுமே இது இம்மியூட்டபிள். ஏன்னா அதை எதாலும் மாற்ற முடியாது. இம்மியூட்டபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் சைலன்ஸ். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சைலன்ஸ் நம்ம கூடவே இருக்கும். சோ லிவிங், அது உயிருள்ள ஒரு ஏதோ ஒண்ணு ஒன்றுமே இல்லையான அந்த சைலன்ஸ், அமைதி இல்லை. லிவிங் சைலன்ஸ். சோ லிவிங் இன் ஆல் திங்ஸ். உனக்குள் மற்றும் நீ உணர மாட்ட. எல்லா விஷயத்திலும் அங்க பெருசா பஸ் ஹாரன் அடிச்சுட்டு இருக்கும், இங்க காது பக்கத்துல 2 பேர் முயான்னு சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கூடவே அந்த சைலன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இந்த சைலன்ஸ் இருந்து விட்டால் அதற்கு பிறகு நம்ம எதனாலும் நம்மை எந்த விதத்திலும் அசைக்க முடியாது. நிலையான சுகம்னு வர்றது இல்லையா, அந்த நிலையான சுகம் எப்பவுமே இருக்கும். So living in all things that one has but to listen. அது கேட்க முடியும். பாருங்க, எதை கேட்கிறோம்? சைலன்ஸ். சைலன்ஸ், அதாவது நம்மளுக்கு அது ரொம்ப காது வழியாக கண் வழியாக அந்த சைலன்ஸ் உள்ள வர மாதிரி இருக்கு. நிரம்பி விடுகிறோம். That one has but to listen to hear it. In contrast with all that is futile noise, vain agitation, useless dispersion of energies. சுற்றி நம்மளுக்கு எல்லாம் இது பின்னாடி ஓடுறோம், அது பின்னாடி எதுக்காக ஓடுறோம் தெரியாம. அதனாலதான் நம்ம நேபாளில் ஒரு கோவில், சிவன் கோவில் நம்மளுக்கு ஃபேமஸ், பசுபதிநாத் என்று இருக்கிறது. பசுபதினா மிருகங்களின் இறைவன். பசு யாரு? அது நம்ம தான். நம்மள இங்க அந்த பசு தன்னை மறந்து விட்டு யார் என்று அறிந்து விட்டால் அதுக்கப்புறம் பசு மாதிரி இல்லை. அப்போ சிவபெருமானின் சபையில் நாமளும் ஒருவராக நின்று இந்த லீலையை ரசிக்கிறோம். அதுவரை அந்த சில சமயம் ஆசைகள், விருப்பங்கள், சுகம், துக்கம், எல்லா டுவாலிட்டிஸ், கேரட் அண்ட் ஸ்டிக் வச்சு நம்ம ஓடிட்டே இருக்கும். அதுதான் யூஸ்லெஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் எனர்ஜிஸ். எதை தேடுகிறோம் என்று அறியாமல் சில சமயம் இது, சில சமயம் அதுன்னு அது எது அன்றியதோ அது பின்னாடி ஓடின்றோம். அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த சைலன்ஸை பத்தி, let it flower in our being as a source of light and peace. அதனால்தான் இந்த பரம ஞானத்தை தட்சிணாமூர்த்தி, அந்த 4 முனிவர்கள் இருக்கிறார்களே, சனத்குமாரர்கள், அவர்களுக்கு கொடுக்கும் பாஷையே சைலன்ஸ் தான், மௌனம் தான். மௌனத்தில் அங்கே ஞானம் கொடுக்கப்படுகிறது. அனந்தமாக, எட்டர்னலி த நாலேஜ் இஸ் பீயிங் given and taken. தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமானும் இந்த 4 சனத்குமாரர்கள் அவர்கள் முன்னாடி உட்காந்து அதை ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க. May its power radiate over all in beneficent streams. அந்த சைலன்ஸ் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்றான என் பிரேயர். Thou art the savor of all life. சாவர்னா ருச்சி. என்ன ருசிக்கு கிடைக்கிறது என்றால் ஆனந்தம். இறைவனுடன் ஒன்றிவிட்டால் இது சாதாரண விஷயங்கள் கூட ஆனந்தத்தை கொடுங்க. காக்கா இங்க கத்தின்னு இருக்கு, நார்மலா இருந்தா அதை விரட்டும். திடீர்னு பார்த்தா இந்த புது சைத்தன்யத்துல அந்த காக்கா கத்துறது நம்மளுக்கு குயில் பாட்டு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஸ்பந்தமும் அன்னை இதை கூறியிருக்கிறார். ஒரு விஷயத்தை தொட்டால் ஆனந்தம், பார்த்தால் ஆனந்தம், கேட்டால் ஆனந்தம். ஒவ்வொரு சென்ஸும் கொண்டு வரும் விஷயங்கள் ஆனந்தமயமாக ஆகின்றன. And the reason for all activity. அதனால தான் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு ஏன் அர்ப்பணிக்க வேண்டும் என்றால், இந்த நிலையை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன வச்சுக்க கூடாது, எல்லாவற்றையும் இறைவனுக்கு கொடுத்து விடணும். The reason for all activity, the goal of our thoughts. இந்த சிந்தனையினாலே முதல்ல இறைவன் தான் வர வேண்டும்.
ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனோட கனெக்ட் பண்ணணும். இன்னைக்கு ரேஷன் வாங்கணுமா, ரேஷன் கடைக்கு போகணுமா, இறைவனோட கனெக்ட் பண்ணி போயிட்டு வாங்க. தென் ஆல் லைஃப் பிகம்ஸ் யோகா. அதுவே உங்களுக்கு புது அனுபவமா இருக்கும். நிறைய விஷயங்களை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் ஆன்மீகமோ பக்திக்கோ சம்மந்தப்படாத விஷயம். ரேஷன் வாங்கிட்டு வர இதுல என்ன ஆன்மீகம்? அரவிந்தர் கூறி இருக்கிறாங்க ஆல் லைஃப் இஸ் யோகான்னு. அதை நாம் ஒவ்வொரு தடவையும் ரிமெம்பர் அண்ட் ஆஃப் அன்னையை நினைத்து அன்னைக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ். அவர் டெய்லி லைஃப் இஸ் த ஆம்பிள். நம்மை செப்பனிட அந்த உலை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை. தர்ஷன் டே மட்டும்தான் நம்மளுக்கு ஏதோ ஸ்பெஷல் டேன்னு இல்லை. இந்த பாதையில் அன்றாட வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நமக்கு நம்மை முன்னேறுவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறது. மூன்றாவதாக ஜனவரி 3rd, 1914. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு லுக் வித்தின் oneself from time to time. மற்றவாளை பத்தி ரொம்ப அழகா சொல்லிடணும். சார் அவன் ஏன் இப்படி கவலைப்படுறான்னா இந்த மாதிரி யோசிக்கிறான் சார். இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது கவலை இல்லாம என்ன இருக்கும்? இப்படி செய்யணும் சார். இந்த சிந்தனையை கொண்டு வரக்கூடாது. நெகட்டிவ் திங்கிங் சார். உனக்குள் தேடிப்பாரு. உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா உன்னோட மிஷினரியில் எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு முன்னாடி கண்டுபிடி. டெய்லி பேசிஸ்ல அன்னை சொல்லியிருக்கேன், ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பெட்ல உட்காந்து நாள் முழுவதும் என்ன நடந்தது. அந்த சமயத்துல ஒரு செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். நம்ம ஈகோனா அப்பவுமே அது உண்டு. நான் பண்ணது கரெக்ட், அதே இது இன்னொரு ஆள் பண்ணும்போது சொல்லலாம் இந்த மாதிரி தப்பு பண்றான், இந்த மாதிரி ஏன் பண்றான், ஆனா நான் பண்ண அது கரெக்ட். அந்த இதை ராத்திரி யாரும் உங்களை உட்காந்து மற்றவா முன்னாடி உங்களுக்கு அதை அட்மிட் பண்ண தேவையில்லை. தன்னுடைய தவறுகளை இப்போது நீ தவறு செய்தாயா, கோவப்பட்டாயா, நெகட்டிவ் ரியாக்ஷன் இருந்ததா, ஏதாவது ஒண்ணு ஏன் டிஸ்டர்ப் செஞ்சது, அன்னை என்ன கூறியிருக்கிறார், கரெக்டா நீ பண்றதா இருந்தா அப்ப தானவே தோன்றும் உள்ள இருந்து நான் இந்த மாதிரி பண்ணிருக்கணும், இந்த மாதிரி பண்ணதுன்னா நான் இதே இந்த ஊழ்வினையிலேயே மாட்டிக்கொண்டுதான் இருக்கணும். அப்புறம் நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றேன், இத்தனை வருஷமா நான் யோகம் பண்ணிட்டு இருக்கேன், சாதனை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அதை பாரு கூட. அன்னை கூறுக தட் இஸ் ஆக்சுவலி புட்டிங் எவ்ரி திங் பிஃபோர் யுவர் சைக்கிக் லைஃப். உனக்குள் அந்த ஒளியை பத்தி சொல்லியிருக்கோமே, இந்த லைட் பல்ப் அது பக்கத்துல கொண்டு போற நீ அதை அப்ப தெளிவா தெரியறது, முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா எதை தவறாக இருக்கிறதோ அப்ஸ்ட்ரக்ட் பண்றதோ அதை மாற்றி அமைச்சு விட்டா வழி தானவே இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பிடிச்சிடும். So it is always good to look within oneself from time to time and see that one is nothing and can do nothing. முக்கியமான விஷயம். நீ நினைச்சுட்டு இருக்க நீ பண்றன்னு எல்லாம் பிரகிருத்தியின் விளையாட்டு. உனக்கு ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க, உனக்கு அந்த ஆப்ஷனுக்கு வெளியில சான்ஸே கிடையாது. நீ ஏதாவது செய்கிறாய் என்றால் மனிதனாக இருப்பதால், மிருகங்களுக்கு அந்த சாய்ஸ் கூட கிடையாது. உன்னுடைய ஆப்ஷன்ஸ் அதுக்கு வெளியில போகனால முடியல. இந்த வேலையை பண்ணலாமா, அந்த வேலையை பண்ணலாமா, எங்கேயாவது லைஃபோட கோலை பத்தி நினைவு இருக்க, இறைவனை அடைய வேண்டும் அந்த கோலோட இது பண்ணது. எதை பண்ணால் நம்மளுக்கு இந்த இறைவனை இந்த யோக வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு கரெக்டா இருக்கும் என்று தானாவே புரிந்துவிடும். ஆசிரமத்துல எனக்கு தெரிந்தவர், உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனந்த ரெட்டின்னு ஒரு சீனியர் சாதகர் இருக்கிறார். இந்த சாக்கார் என்ற சென்டரை அவர் தான் நடத்துகிறார். அவர் ஒரு 18 வயசு சொச்சம் இருந்தபோது அவர் தந்தையும் பெரிய டெவோட்டி தான், மதுசூதன் ரெட்டின்னு. அவருக்கு அமெரிக்கா போக சான்ஸ் கிடைச்சது படிக்கிறதுக்கு, மேல் படிப்பிற்காக. அப்பா எல்லா யூனிவர்சிட்டி இதெல்லாம் ரெடி பண்ணி விசாலாம் ரெடி பண்ணிட்டார். ஆனந்த ரெட்டி இவருக்கு எழுதினார், அன்னைக்கு எழுதினார், இந்த மாதிரி இருந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ அன்னை என்ன எழுதினார் என்றால், நீ அங்கே போகலாம், நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருப்ப, நிறைய பேர் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆனால் ஏன்னா அப்போ அவர் ஆசிரமத்துல தான் படித்தவர்,
ஆசிரமத்தோட ஸ்டூடெண்ட்டு, அன்னை இருந்த சமயத்தில் படித்தவர். ஸோ இங்கே கண்டினியூ பண்ண முடியும். அன்னை சொன்னா, இங்கே உனக்கு என்ன உன் வாழ்க்கையில் கிடைக்குமோ அதை நீ இழந்து விடுவ அங்க போனோம். ஏன்னா இந்த சக்சஸ், பணம், அமெரிக்கா வாழ்வு அந்த காலத்துல 1960s பத்தி நான் சொல்றேன் கிடைச்சிருந்ததுன்னா, அவர் அன்னை கூறியதை கூட்டு அவ அப்பாவுக்கு ரொம்ப கோபம். அவ அமெரிக்கா போல, இங்கே கண்டினியூ பண்ணார். இங்கே பரவட்டணத்துல இருந்து சாக்கார் என்றும் ஒரு ஸ்ரீ அரவிந்தோ சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ரிசர்ச்சை அவர் 2000 ஸ்டார்ட் பண்ணார். பட் அதுதான் விஷயம். இது நம்ம வாழ்க்கையில நிறைய இடத்துல மறந்து விடுகிறோம். that one is nothing and can do nothing. நம்ம திருமூலர் சொன்னாரே பரமசிவனை பார்த்து, நான் ஒன்றுமே இல்லை, என்கிட்டையும் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்டேன், நீ சர்வமும், எல்லாவற்றும் உன்னுடையது, அதுக்கு பதில் நீ தன்னைத்தானே எனக்கு கொடுத்து விட்ட. இப்ப நம்ம 2 பேர்ல யாரு புத்திசாலின்னு வேடிக்கையா கேட்டார். ஏனென்றால் ஒன்றுமே இல்லையை கொடுத்து எல்லாவற்றையும் பெறுகிறோமே, அதுதான் சரண்டர். அரவிந்தர் என்ன சொன்னார்? கிவ் ஆல் யூ ஆர் அண்ட் ஆல் யூ ஹேவ், nothing more is asked for from you but nothing less. இதுதான் பூர்ணமான சமயம். கொடுத்து விட்ட பதில இறைவன் எல்லாவற்றையுமே நமக்கு கொடுத்து விடுகிறார். ஏன்னா தன்னைத்தானே கொடுக்கிறார். It takes us into his being. So அதுதான் இங்க. And see that one is nothing and can do nothing. அதற்கு பிறகு என்ன? சரி, பண்ணிட்டோம், இறைவனை அடைந்து விட்டேன், ஆனந்தமாக இருக்கிறது. But afterwards, one must turn one's eyes to thee, knowing that thou art all and thou canst do all. அப்போ நாம் உண்மையாக இந்த உலகத்தின், இந்த சிருஷ்டியின் குறிக்கோளுடன் ஒன்று விடுகிறோம். பார்க்கிறோம், இந்த இறைவனின் லீலை இங்கே நடக்கிறது. இறைவன் இந்த சிருஷ்டியை அடுத்த நிலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அதுல நான் ஜாயின் பண்ணேன் கான்சியஸ்லி. I become a participant in the great adventure, the adventure of consciousness. எனக்கு புரிஞ்சு போட்டுது. இதுக்கு முன்னே அந்த அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் புரியாததுனால ரொம்ப கவலையோட இருந்தேன். அந்த ஒரு மனசால கற்பனையே பண்ண முடியாத அந்த ஒரு ஆனந்தமான இந்த சிருஷ்டி, அதை நோக்கி பயணிக்கிறேன் என்று தெரியும் போதே அந்த ஆனந்தம் விடுகிறது. அதுக்கப்புறம் எந்த விதமான அறியும் கிடையாது, ஒரியும் கிடையாது, அவசரம் கிடையாது. ஏன்னா அந்த பயணமே அவ்வளவு ஆனந்தமயமாக விட்டது. அதோட ஆனந்தமயமான லட்சியம் கோல். Knowing that thou art all and thou canst do all. Thou art life of our life and light of our being. Thou art the master of our destinies. அதை நாம் ஏற்றுக்கொண்டு இறைவனை நோக்கி சமர்ப்பணம் செய்து விட்டால், அன்னை அரவிந்தரிடம் சமர்ப்பணம் செய்து விட்டால், இதுக்கு மேல் இருக்கும் வாழ்க்கை ஆனந்தமயமானது, அதிசயமானது. அவர் ஆஃப் காட்ல அரவிந்தர் தான் சொல்லுவார், டோன்ட் லெட் worldly prudence whisper too closely in the ears. காதுல இந்த உலக ஞானம் ரொம்ப கேட்காத. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் த அவர் ஆஃப் த அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு வரும், அதனால இதுலயே மாட்டின்னு இருக்காத அப்படின்னா. அதுதான் அந்த அட்வென்ச்சர். நாம் எல்லோரும் இந்த புது வருடம் முன்னாடிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு 2026. அன்னையின் இந்த பிரேயர்ஸை மனதில் வைத்துக்கொண்டு உண்மையாக ஸ்பிரிட் ஆஃப் அட்வென்ச்சருடன் இந்த யோக பாதையில் முன்னேறும். நன்றி, வணக்கம்.